கூடாதோ அப்படின்னா என்னுடைய தலைப்பாக போகிறது. வேதத்திலே நம்ம வாசிக்கும் போது அநேகருடைய பெயர் இல்லை, ஆனால் அவங்க ரொம்ப ஃபெமிலியராக ஃபேமஸா இன்றைக்கு வரைக்கும் நினைவுறத்தக்கவங்களாக இருக்காங்க. பெயர் சொல்லப்படவில்லை, அவங்க மறைந்திருக்கிறார்கள், ஆனால் அவங்க குறித்த செய்தி இன்றைக்கு வரைக்கும் நினைவுறப்படுகிறதா இருக்கிறது. அவங்க வாழ்க்கையில் இருந்து அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த பெயர் இல்லாத பெயர் பெற்றோர் அப்படின்னு சொல்லி நம்ம சாதம் வடிக்கிறோம் அல்லது வீட்டில் ஒரு சாம்பார் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைய காய்கறிகளை போட்டுக்கிறோம், பருப்பு போடுறோம், அதெல்லாம் வெளியே தெரியும். அதுதானே இது வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி நமக்கு தெரியும். ஆனால் அது கூட உப்பு போடுறோம், அந்த உப்பு வந்து வெளியே தெரியவே தெரியாது. உப்பு போட்டுட்டோடனே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த உப்பு இருந்தால் தான் அந்த சாப்பாடை சாப்பிட முடியும். அது மறைந்து இருக்கிறது, வெளியே தெரியாது. அது போட்டது கூட யாருக்கும் தெரியறது இல்லை. ஆனால் அந்த உப்பு இல்லை அப்படின்னா அது சுவை இல்லை, அந்த இதை சாப்பிட முடியாது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க உப்பு இல்லாத பண்டம் உப்பு இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி தான் வேதத்திலையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் வெளியே தெரியாதவர்கள், அவங்க பேர் சொல்லப்படலை, அவங்க குறித்த எந்த பின்னணியும் நமக்கு பெரும்பாலும் தெரிகிறது இல்லை. ஆனால் அவர்கள் செய்திருக்கிற காரியங்கள் தேவ ராஜ்யம் கட்டப்பட நீங்களும் நானும் இயேசு பின்பற்றுவதற்கு நல்ல முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார்கள். அந்த விதமாய் ஒரு சிலரை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு கூடுமான 3 பேர் தியானிக்கலாம்னு யோசிச்சிருக்கிறேன். இந்த வேதவசனத்தில் வாசிக்கும் போது பெயர் சொல்லப்படாத பெண்கள் அநேகம் இருக்கிறார்கள். ஆண்களை விட பெண்களுடைய பெயர்கள் அதிகம் சொல்லப்படாமல் இருக்கிறது. நம்ம முழு வேதாகமத்தையும் நம்ம வாசித்தோம்னா, அதாவது தள்ளுபடி ஆகமத்தையும் சேர்த்து நம்ம வாசித்தோம்னா 805 பெண்களை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறது. தள்ளுபடி ஆகமத்தையும் சேர்த்து வேதத்தில் 805 பெண்களை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறது. இந்த 805 பெண்கள்ல 205 பேருக்கு தான் பெயர் சொல்லியிருக்கு. அவங்க மீதி 600 பேருக்கு பெயரை சொல்லப்படவில்லை. இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பார்க்க ஒரு அதிசயமான ஒரு காரியம். இவங்க பெயர் சொல்லப்படவில்லை, ஆனால் அவங்க எந்த அளவுக்கு குறைஞ்சவங்க இல்லை. அவங்க பெயர் தெரியலனாலும் அவங்க சாதித்திருப்பதும் அவங்க வாழ்ந்து காட்டியிருக்கிறதும் அவங்க மூலமாய் நடந்த காரியங்களையும் திரும்பி பார்த்தோம்னா நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட பெண்கள்ல ஒரு சிலரை தான் நம்ம இந்த நாட்டில் தியானிக்க போகிறோம். முதலாவதாக 3 பேரை நம்ம தியானம் செய்ய போகிறோம். நேரம் இருக்குமானா 3 பேரை தியானிப்போம், சரியா? முதலாவதாக பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 30லிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே சீமோனுடைய மாமியாரை குறித்து இருக்கிறது. சீமோனுடைய மாமி வாசிங்க. அங்கே சீமோனுடைய மாமி ஜெரமாய் கிடந்தார். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். இங்கே இந்த அம்மா யார் அப்படின்னா சீமோனுடைய மாமின்னு சொல்லியிருக்கிறது. வேற முறைமையிலே அறிய வேண்டுமானால் இவங்க ஒரு யூத ஸ்திரீ. சீமோன் ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர், இவங்க ஒரு யூத ஸ்திரீ. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போறவங்க ஒரு சமாரிய ஸ்திரீ, நமக்கு நல்ல அறிமுகமான ஒரு சமாரிய ஸ்திரீ. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. மூன்றாவதாய் நம்ம பார்க்க போறது ஒரு கானானிய ஸ்திரீ. ஸோ 3 பேரும் பார்க்க போறோம். ஒரு யூத ஸ்திரீ, ஒரு சமாரிய ஸ்திரீ, ஒரு கானானிய ஸ்திரீ, 3 பேரும் பார்க்க போறோம். யூத ஸ்திரீ அப்படிங்கும் போது அவங்களுக்கு பழைய ஏற்பாடு நன்றாய் தெரியும். சமாரிய ஸ்திரீ அப்படின்னா அவங்க வேதம் தெரியும், ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவங்க நெறிந்து அறிந்திருக்கிறது இல்லை. கானானிய ஸ்திரீ அப்படின்னா இந்த புறஜாதி பெண், கர்த்தரை அறியாதவர்கள். ஸோ இந்த 3 பேரை தான் 3 வித்தியாசமான பின்னணியிலிருந்து வந்த இந்த 3 பேரையும் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ முதலாவதாக இந்த யூத ஸ்திரீயாக இருக்கிற சீமோனுடைய மாமியை நம்ம பார்க்கலாம். இங்கே மார்க்கு 1ஆம் அதிகாரம் 30லிருந்து 33 வரைக்கும் நம்ம வாசிச்சோம். இதுல 30ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது
படுத்திருக்கிறார்கள். இவங்க யாரு? சீமோனுடைய மாமி என்று எழுதியிருக்கிறது. சீமோன் யாரு? அப்போஸ்தலர்களில் ஒருவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலரில் ஒருவர். அவர் சகோதரனும் அப்போஸ்தலர். அப்ப ஒரே வீட்டில் 2 அப்போஸ்தலர் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தலைவனாக இருந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற அப்போஸ்தலருடைய வீட்டில் இருந்த இந்த அம்மாவுக்கு காய்ச்சல் வந்துருக்கு. அப்ப காய்ச்சல் எல்லாருக்கும் வரும், அப்படிதானே? சோதரர் அப்போஸ்தலர்கள் வராது, பசுத்தவான்கள் வராது அப்படிலாம் இல்லை, காய்ச்சல் எல்லாருக்கும் வரும். அப்ப இயேசு கூட இருந்த இவங்களுக்கும் காய்ச்சல் வந்திருக்கிறது. இதுல அடுத்து கவனிங்க, 31 வசனத்துல வாசிக்கும் பொழுது அவன் கிட்ட போய் அவன் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார் அப்படின்னு போடும். இந்த அம்மா ஒரு யூத பெண், அப்போஸ்தலர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பலவீனமாய் அந்த காய்ச்சல் வந்து படுத்திருக்காங்க. இப்போ இவன் மாமி போடு. மாமின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? மாமின்னா என்ன அர்த்தம்? அப்பாவோட பிறந்தவங்க மாமியா? அத்தை தான் அப்பாவோட பிறந்தவன், சரியா? மாமினா மாமியா, பெண் கொடுத்தவர்கள், அவன் தான் பொதுவாக மாமின்னு சொல்றது வழக்கம், சரியா? சரி, ஐயராத்த போக கூடாதுங்க, அது வேற மாமி. சரி, இங்கே சொல்றது வந்து இது வேற. இங்கே சீமோனுடைய மாமி யார் வீட்டுல இருக்காங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன், யார் வீட்டுல இருக்காங்க? சீமோனுடைய வீட்டுல இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? முதல் காரணம் என்னன்னா அவன் வீட்டுக்காரர் இல்லை, அப்படிதானே? வீட்டுக்காரர் தான் அவங்க எங்க இருப்பாங்க? வீட்டுக்காரோட இருந்திருப்பாங்க. அப்ப இந்த அம்மா ஒரு விதவை, முதல் காரணம். ரெண்டாவது, அவங்க பலவீனமானவர்கள், ஏற்கனவே காய்ச்சல் வந்து போட்டிருக்கு. மற்றபடி கவனித்தாலும் அவங்க சரீரத்துல பலம் இருந்துச்சுன்னா நான் உழைச்சி சாப்பிட்றப்பா அப்படின்னு தனியா இருப்பாங்க. இப்ப அந்த அம்மா தனியா இருக்கல. அப்ப 2 காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, கணவன் இல்லாத விதவையா இருக்கும். 2வது, வயதானவங்களா இருக்கலாம். 3வது, இங்க வெளிப்படையாவே போட்டிருக்கு, அந்த அம்மா வந்து காய்ச்சல் கொண்டிருக்கிறது, ஆகவே அவர் படுத்திருக்கிறார்கள். இப்ப இந்த செய்தியை இயேசு இடத்துல சொல்றாங்க, ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க. இப்ப ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வந்து ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவர் கிட்ட போய் அவர் கையை பிடித்து அவரை தூக்கி விட்டார் அப்படின்னு போடுது. அப்படின்னா அந்த அம்மாவால எழுந்திருக்க முடியவில்லை. படுத்திருக்கிறாங்கன்னா வெறுமனே படுத்திருக்கல, எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அந்த அம்மாவுக்கு பலவீனம் இருக்கிறது. இப்ப இயேசு வர்றான்னு கேள்விப்பட்ட உடனே அப்போஸ்தலருக்கு மாமியா இல்ல, அப்போ என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம சோத்திரம் சொல்லிருக்கணும், வீட்டுக்கு வாங்கன்னு கேட்கணும், வீட்டுக்கு வரவங்க வாங்கன்னு கேட்கணும். அந்த அம்மாவால முடியல. அப்ப மிக அதிக பலவீனத்துல இந்த அம்மா அங்க படுத்திருக்காங்கன்னு தெரியுது, படுத்திருக்கிறார்கள். இப்ப இயேசு என்ன செய்யறாரு? அங்க வந்து அந்த அம்மாவுடைய கையில பிடித்து அவர்களை தூக்கி விட்டார். நீ நல்லா யோசிக்கணும். இது இயேசு கிறிஸ்து யாரு வீடு என்றெல்லாம் பாக்குறது இல்லை, ஆறு படம்லாம் பாக்குறது இல்லை, வயதானவங்க வாழ்வர்னு பாக்குறது இல்லை. யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறார்களோ அவர்களை இயேசு தேடி வந்து அவர்களை தொட்டு தூக்கி விடுகிற ஒரு ஆண்டவர் அவர். இயேசு வந்து எங்க தேவை இருக்கோ அங்க வருவார். சில பாஸ்டர்மார்ட்ட சுகமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். எங்க அம்மா யாருக்கு என்ன சொல்லுவோம்? சர்ச்சுக்கு வர சொல்லுங்க, ஜோபுன்றோம் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? ஆனா இயேசு அப்படி இல்லை. சுகவீனோடு கேள்விப்பட்ட உடனே இயேசு அவரை தேடி போனார். யோவான் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அங்க ஒரு மனுஷன் எத்தனை வருஷம்? 38 வருஷமா வியாதியில படுத்திருக்கிறார். இயேசு அங்க வந்து தேடி போனார். இவ்விதமாக இயேசுவானவர் தேவை உள்ளவர்களை தேடி வருகிறவர். என்ன தேடி வாங்க அப்படின்னு சொன்னதுல இயேசுவானவர். இயேசு எங்கே தேவை இருக்கிறதோ அங்கே அவர் தேடி போவது அவர் ஆண்டவராக இருக்கிறார். இங்க இயேசுவானவர் தான் தேடி போனார். இப்ப தேடி போய் அவங்க கையை பிடிச்சு தூக்கி விட்டார். உடனே அவளுக்கு சுகமாயிடுச்சு. அடுத்த வருஷம் சொல்லி பாருங்க, 31 பின்பகுதி, அவளுக்கு ஜுரம் அவளை விட்டு இயேசு தொட்டு தூக்கி விட்டதுனால ஜுரம் நீங்கிடுச்சு. அடுத்த வருஷம் சொல்றது, அப்பொழுது அவர்களுக்கு யாருக்கு பரிந்துரை செய்தார்? இயேசுவுக்கு போடல, அவர்களுக்கு போடுறது. அப்ப என்ன அர்த்தம்? இயேசு
நம்ம இயேசுவுக்கு பணிவிடை செய்யணும்னா ரெடி. இயேசுக்கு எப்படி பணிவிடை செய்யறது? பரலோகத்துக்கு போயா? நம்ம இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே நம்ம சில காரியங்களை செய்யணும் ஆயத்தமா இருக்கிறோம். ஆண்டவருக்கு செய்யறோம், ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்றோம், பிரசங்கம் பண்றோம்னு சொல்றோம், பாட்டு பாடுறோம்னு சொல்றோம், இதெல்லாம் ஆண்டவருக்கு செய்யற ஊழியர்கள் சொல்லுறோம். ஆனா இந்த அம்மா இயேசுவுக்கு மட்டும் ஊழியம் செய்யல, இயேசுவுக்கு மட்டும் அவங்க பணிவிடை செய்யவில்லை. மாறாக அவர் இயேசுவோடு கூட வந்தவர்களுக்கும் பணிவிடை செய்தார்கள். அவங்களுக்கும் சேர்த்து தான் பணிவிடை செய்தார். அப்போ சுகம் பெற்றவர்கள் செய்த முதல் வேலை, ஒரு யூத ஸ்திரீ சுகம் பெற்ற உடனே அவங்க செஞ்ச முதல் வேலை என்ன? பணிவிடை செய்தார். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு வந்து அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் போனா காணிக்கை போடுவோம், சார்ஜ் சொல்லுவோம்ல, இந்த ரெண்டு தான் நம்ம செய்யறோம். ஆனா வேதத்திலே பார்க்கிறோம், இந்த சீமோனுடைய மாமி ஒரு அப்போஸ்தலர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவங்க பணிவிடை செஞ்சாங்கன்னு போடும். இயேசுவுக்கு மாத்திரமல்ல, கூட வந்த எல்லாருக்கும் அவர்களுக்கும் பணிவிடை செய்தார்கள் போடும். இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் மத்தியிலே காணப்படாமல் போயிருக்கிற, மறைந்து போயிருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா பணிவிடை செய்கிற ஒன்று. பணிவிடை செய்யறது ஆட்கள் இல்லை. ஒரு வயதான ஒருத்தர் இருக்காங்க, ஆலயத்திலேயோ சபையிலையோ வெளியிலையோ இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளால முடிந்த பணிவிடையை அவனுக்கு செய்ய முடியும். கீழே உட்காந்துட்டாங்க, எந்திக்க முடியல, கையை பிடிச்சி தூக்கி விடலாம், இல்ல நடக்க முடியல, தோலை கொடுத்து அவங்களோட நடத்தி கூட்டு போகலாம். நம்மளால முடிந்த உதவிகளை பணிவிடைகளை செய்யும்படிக்கு தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நீங்க நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு அந்த பணிவிடையின் ஆவி இருக்கிறதா? உண்மையாய் தேவனாலே தொடர்புக்கிறோம்னா, உண்மையாலே தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றிருக்கிறோம்னா, நம்மளை அறியாமலே அந்த பணிவிடை செய்கிற சுபாவம் நமக்குள்ள வரும். இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே பேர் புகழுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஊழியக்காரர்களுக்கு விசுவாசத்திற்கு எல்லாரும் இள விசுவாசியாக இருந்தால், முதிர்ந்த விசுவாசியாக இருந்தால், முன்னாலே நிற்பதற்கு பேர் வாங்குவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். இங்க இந்த அம்மாவுக்கு பேரே பைபிள் இல்லை, அவங்க என்ன பேர் நமக்கு தெரியல. ஆனால் அவர் பணிவிடை செய்தார்கள் பார்க்கிறோம். என் பேரை சொன்னாங்களா சொல்லலையா, என் பேரை எழுதிட்டாங்களா இல்லையா, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. நம்ம ஊருக்கு கல்யாண வீடுகள்ல சொந்த பந்தங்கள் பேர்களை போடுவாங்க. சில வீடுகளை பார்த்துருக்கீங்கன்னா தினத்தந்தி பேப்பர் மாதிரி அடிப்பாங்க. என்னால அவ்வளோ பேர் போட்டிருக்கோம். மணமகள், பெரியப்பா, சித்தப்பா, தாய் மாமா, அண்ணன், தங்கச்சி அப்படின்னு. அப்படி போட்டு சண்டை வந்துடும். என் பேரை முதல்ல போடல, இவங்க பேரை முதல்ல போடல, நிறைய சண்டைகள் இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையை எதுக்குதான் வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம அநேக பேருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேர் வேணும், பேர் வேணும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் போது நமக்கு பேருண்டாக செய்வோம்னு சொன்னவங்க ஒருத்தவங்க கூட நல்லபடியா வாழ்ந்த சரித்திரம். நமக்கு பேருண்டாக பண்ணுவோம்னு சொன்ன எல்லா நாளையும் குழப்பம் தான் உண்டாயிருக்கக்கூடிய ஆசீர்வாதம் உண்டானதே இல்லை. ஆனால் யார் மறைந்திருக்கிறார்களோ, யார் மறைந்திருக்கு வாழ்ந்தார்களோ அவர்களாலே அநேக நன்மைகள் உண்டாயிருக்கிறது. அவர் குடும்பமும் வாழ்ந்திருக்கிறது, மற்றவர்களையும் அவங்க வாழ வச்சிருக்காங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. வெறும் பேர் உங்களுக்காக இருக்கிறோமா, அது உண்மையிலேயே தேவனிடத்திலிருந்து நம்ம நன்மையை பெற்று ஆண்டவருக்காக எதையாவது செய்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இங்க பேர் உண்டாக அல்ல, பணிவிடை செய்வதற்கு அந்த அம்மா ஆயத்தமா இருக்கிறார்கள். அவங்க பெயர் எழுதப்படவில்லை, ஆனால் பணிவிடை செய்தார்கள். இயேசுக்கு மாத்திரம் அந்த அம்மா பணிவிடை செய்தல. அந்த நாட்களே இயேசு சரீரத்தில் இருக்கிறார். அவருக்கு போய் டீ போட்டு கொடுத்தாங்க, வாங்க உட்கார்ந்து சேர் எடுத்து போட்டாங்க அப்படின்னு போடல. அவங்க கூட வந்து எல்லாருக்கும் சேர்ந்து அவங்க பணிவிடை செய்கிறார்கள். அப்ப உண்மையான தேவனுடைய பிள்ளைகள்னா கர்த்தரை அறிந்த எல்லாருக்குமே பணிவிடை செய்வதற்கு நாம ஆயத்தமா இருக்கணும். அவங்களுக்கு செஞ்சா இவங்களுக்கு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது இல்லை. அப்ப அந்த பணிவிடையின் ஆவி நமக்கு இன்றைக்கு தேவை. அதுக்கு சீமோனுடைய மாமி இடத்துல, யூத ஸ்திரீ இடத்துல நாம காணக்கூடியதா இருக்கிறது. இப்படி நடந்ததுக்கு பிறகுதான் அடுத்த வசனம் எழுதுறது 32வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது நடக்கவீங்க. காலையில இயேசு வந்தார், இந்த அம்மாவை சுகமாக்கினார். இந்த அம்மா அவங்களுக்கு பணிவிடை செய்யறாங்க. அதுக்கு அடுத்து வேதம் சொல்கிறது, சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல
பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இப்ப இந்த அம்மா சுகமான செய்தியை கேட்டு இந்த அம்மா எழுந்து பணிவிடை செய்யறத பார்த்து பக்கத்துல இருக்காங்க என்னன்னு கேட்கிறாங்க. காலையில பார்த்தேன், காய்ச்சலா இருந்துச்சு, ஜுரமா இருந்துச்சு, குழம்பிட்டே படுத்திருந்தாங்களே, எந்திரிக்க முடியலன்னு சொன்னாங்களே, இப்ப ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டாங்களே, சமைக்கிறாங்களே, சாப்பாடு பண்றாங்களே, என்ன நடக்குது? அப்போ அவங்க சொல்றாங்க, இயேசு வந்தா தூக்கி விட்டா சுகமாயிருச்சு. செய்தி பரவுகிறது, வேகமாய் பரவுது. வேகம் சொல்கிறது சகல பிடியாளிகளை. அப்ப இந்த ஊருக்குள்ள இருந்த எல்லா சுகவீனமானவங்க எல்லா பிடியாளிகளையும் அடுத்து பிசாசு பிடித்தவர்கள் ரெண்டு கேட்டகரி. ஒண்ணு சரீரத்துல சுகவீனம், இன்னொன்னு பிசாசு. மனுஷனுக்கு சரீரத்திலே உபாதை வர்றதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு வியாதி, இன்னொன்னு பேய் பிடிக்கிறது. இந்த ரெண்டு காரணம் உள்ளவங்களையும் இங்க கொண்டு வர. அப்போ இந்த வீட்டுல இந்த யூத ஸ்திரீக்கு நடந்த இந்த அற்புதம் ஊருக்குள்ள செய்தியாய் பரவி அங்கிருந்து அநேக வியாதிகளை பிசாசு பிடிச்சவங்களை அந்த வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஏன் இயேசு இருக்கிறார், அவர் சுகமாக்குவார். இந்த அம்மா சுகமான உடனே இவ்வளவு நாள் படுத்து கிடந்தேன், இன்னைக்கு தான் சுகமா இருக்கேன் அப்படின்னு அந்த சாட்சி சொல்லிட்டு இருக்கல. மாறாக என்ன செய்தது? பணிகளை செய்து ஓடி ஆடி வேலை செஞ்சுச்சு. அவங்க பாக்குறாங்க, என்ன விசேஷம், எப்படி ஆச்சு, இது என்ன ஆகல? யோவான் 5 நீங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் சுகமாக்குனார். சுகமாக்கும் போது என்ன சொன்னார்? 38 வருஷம் வியாதியில பார்த்து என்ன சொன்னாருன்னா, இந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடங்க. இவ்வளவு நேரம் படுத்திருந்தவன் இப்ப எந்த பாயில படுத்திருக்கிறாங்களோ அந்த படுக்கையை தூக்கி தலையில வச்சு நடத்துவாராம். அப்ப ஊருக்காரங்க எல்லாம் பாக்குறாங்க, இந்த மனுஷன் யாரு? அந்த பெதஸ்தா குளத்தை படுக்கிற மாதிரி தெரியுது. அங்கதான் படுத்து கிடந்தா, வருஷக்கிழமை படிச்சு கிடந்தா. இந்த பாயம் என்ன செய்யும்? சாட்சி சொல்லும். 38 வருஷம் ஒரு ஆள் பாயம் பயன்படுத்தினா என்ன ஆகும்? நம்ம வீட்டுல பாய் 2 வருஷம் 3 வருஷமே வரமாட்டேங்குது. இது 38 வருஷம் ஒரு ஆள் ஒரு பாயில படுத்திருக்காருன்னா அந்த பாய் நிலவை என்ன அப்படின்னு யோசனை பாருங்களா, அது வாசனை அடிக்கும். இவர் இங்க ஆளுக்கு விவசாயம் வந்த வந்து இங்க பாயை தூக்கும் போது தெரு போன வரைக்கும் ஸ்மெல் அடிச்சிருக்கு. இது வரைக்கும் அசங்காம கிடந்த பாய். அப்ப அந்த பாயை அவங்களுக்கு சாட்சி சொல்லும். அதே மாதிரிதான் நடக்கிறது. இந்த அம்மா பணிவிடை செய்ய ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் கேட்கிறாங்க, இது எப்படி சாத்தியமாச்சு? இயேசு வந்தா அவங்களை தூக்கி விட்டா சுகமாயிட்டாங்க, அவ்வளவுதான். இது செய்தி கேட்ட மாத்திரத்துல ஊருக்குள் இருக்கிற அத்தனை பிடியாளிகளும் அத்தனை பிசாசு பிடிச்சவங்களும் இயேசுவை தேடி வந்தாங்க. தேவன் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். நம்மளை போல பாடுபட்ட, நம்மளை போல வேதனையில வாழ்ந்த, கஷ்டப்பட்ட, கண்ணீர் பிடிச்ச குடும்பங்கள் எத்தனையோ இருக்காங்க. தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை கேள்விப்பட்டு எத்தனை பேர் ஆண்டவர் தேடி வந்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா? அப்ப என்ன அர்த்தம்? நாம இந்த ஸ்திரியை போல இல்லை, நாங்க இவ்வளவு போல சாட்சியம் இல்லை, இவ்வளவு போல வாழ்ந்து காட்டல. அதனாலதான் அநேகப்பட்ட ஆண்டவரை தேடி வரல. அப்ப இந்த அம்மாவோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அநேக ஆண்டவரை அங்கே தேடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 33வது வசனம் சொல்லுகிறது, முதல்ல என்ன போட்டுச்சு? சகல பிணியாளிகளும் பிசாசு பிடித்தவர்களும் வந்தாங்க. பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க. அவங்களா வர முடியாது, அடுத்தவங்க நினைச்சாங்க தூக்கிட்டு வர்றாங்க, அழைச்சிட்டு வர்றாங்க, கொண்டு வந்து இங்கே ஆண்டவருக்கு சுகம் வர கொண்டு வந்தாங்க. இப்ப அடுத்த ஒரு சர்க்கிள் வருது. முதல்ல இயேசு வீட்டுக்கு வந்தா சீமோன் மாமி சுகமானாங்க, பணிவிடை செஞ்சாங்க. இது கேள்விப்பட்ட மாத்திரத்துல அவங்க வீட்டில் இருக்கிற வியாதி உள்ளவங்களையும் அவங்க வீட்டில் இருக்கிற பிசாசு பிடிச்சவங்களையும் மற்றவர்கள் கொண்டு வந்தாங்க. அடுத்த வசனம் சொல்கிறது, பட்டணத்தார் எல்லாருக்கும். இது வியாதி உள்ளவங்க மாத்திரம் இல்ல, பிசாசு பிடிச்சவங்க மாத்திரம் இல்ல, ஊர்ல இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற எல்லாருமே வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். அப்படின்னு எல்லாரும் கூடி வந்தாங்க. ஏசு அற்புதம் செய்கிறார், ஏசு அடையாளம் செய்கிறார், ஏசு தூக்கி விடுறாரு, ஏசு வியாதி சுகமாக்குறாரு, பேரை தொடர்கிறாரு, பிசாசு தொடர்கிறாரு, சமாதானம் கிடைக்குது, ஒரு வார்த்தை நல்லா இருக்குது. இது கேட்ட மாத்திரத்துல ஊருக்காரங்க எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். அப்ப பெயர் சொல்லப்படாத ஒரு ஸ்திரீ, வெளி உலகத்துக்கு
பேர் தெரியாத ஒரு அம்மா, ஒரு விதவை, ஒரு வயது முதிர்ந்தவர்கள், ஒரு பலவீனமாக இருந்தவர்கள் முழு முறையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி தம்முடைய வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியுமானால், நம்ம பேர் நிறைய பேருக்கு தெரியும், நம்மளை பத்தி நிறைய பேருக்கு தெரியும், நம்ம எவ்வளவு பேர் ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் கொஞ்சம் யோசிக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? ஏன் இன்னைக்கு அநேக நாட்கள்ல வரல? நாம சாட்சியாக இல்லை. தேவன் நமக்கு செய்த நன்மைகளை வெளியே போய் சொல்லவில்லை, அது வெளியே போய் சேரவில்லை. நாம் தேவனுக்கு என்று எதையும் செய்யவில்லை. இங்கே இந்த அம்மா போய் சொன்னாங்கன்னு போடல, பணிவிடை செய்தார்கள் போடுறது. ஆனா அடுத்த வசனத்தில் சொல்கிறது பணிவிடை செய்தார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது தெரிந்து கொண்டு விட்டாங்க. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவருக்காக செய்ததை பார்த்து ஒரு கூட்ட கர்த்தரை தேடி வரும். நீங்கள் நான் ஆண்டவருக்காக உழைக்கிற உழைப்பு அழகிற அலைச்சல் ஆண்டவருக்கு செய்த பணிகளை பார்த்து கேட்பாங்க, எதுக்காக இப்படி செய்றீங்க? ஏன் இந்த வீட்டில் முட்ட வைக்கிறீங்க? எதுக்காக ஞாயிற்றுக்கிழமை போறீங்க? எதுக்காக புதன்கிழமை போறீங்க? ஏன் ஜெபம் பண்றீங்க? கேட்கலாம். அப்ப நம்ம சொல்லலாம், இந்த இயேசு நான் அறிஞ்சிருக்கிறேன், இந்த இயேசு இப்படி செஞ்சா, அவர் இப்படி சொல்லியிருக்காரு, அதனால செய்யலாம். இவ்வளவுதான். நாம செய்த கிரியைகள் ஜனங்களை கர்த்தரை கொண்டு வரும். இந்த அம்மா செய்த பணிவிடை, திரும்ப சொல்லுகிறேன், நன்மை பெற்ற ஒரு அம்மா செய்த பணிவிடை, பெயர் சொல்லப்படாத ஒரு அம்மா செய்த பணிவிடை பட்டணத்தார் எல்லாரையும் ஆண்டவர் இருந்த வீட்டு வாசலுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தது. அப்ப இந்த அம்மா எவ்வளவு சாட்சியா இருந்திருக்காங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. பெயர் இல்லாதவர்கள், வெளி உலகத்துக்கு பெயர் தெரியாத ஒரு அம்மா, ஒரு பட்டணத்தார் எல்லாரையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கூட்டி சேர்த்தாங்கன்னா நீங்கள் நான் எப்படி இருக்க வேண்டும்? நமக்கு பேர் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, இன்னும் சொல்ல போனா நமக்கு பலன் இருக்கிறது, சரீரத்தில் சுகம் இருக்கிறது, காசு பணம் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது. இந்த அம்மாவுக்கு எதனால் நெகட்டிவா இருக்கோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவா இருக்கிறது. அவங்களுக்கு குடும்பம் இல்லை, நமக்கு குடும்பம் இருக்கிறது. அவன் வயதுக்கு இருக்கிறது, நமக்கு வயது இருக்கிறது. அவன் சுகவீனமா இருக்காங்க, நமக்கு சுகம் இருக்கிறது. அவங்க எடுத்து நடக்க முடியல, நம்ம ஓடி ஆடி திரிகிறோம். அப்ப நம்மளை விட எல்லா காரியத்திலுமே நேர் மாறா இருந்த பேர் சொல்லப்படாத இந்த யூதஸ்ரீ, இந்த சீமோனுடைய மாமி சகல பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் தன் வீட்டு வாசல கூடி வர செய்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் நானும் எவ்வளவு சோம்பேறியா இருக்கோன்னு யோசிப்பார். நீங்கள் நானும் எவ்வளவு திருந்த வேண்டியதா இருக்கிறோம் யோசிப்பார். நீங்கள் நானும் எவ்வளவு கிரியை செய்ய வேண்டியதா இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எனக்கு ஆண்டவர் எஸ்தரை எழுப்பும் போது மொர்தெகாய் ஒரு செய்தியை அனுப்பினார். அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்துல அந்த அம்மா உடனே உணர்வடைஞ்சாங்க. என்ன செய்தி இந்த மொர்தெகாய் அனுப்பினா, நீங்க யூத ஜனங்களை அழிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கார், அதனால யூதர்கள் கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், நீயும் தகப்பன் விட்டாலும் சாவி இருந்தால் நம்ம இந்த காலத்திலே நீ மௌனமா இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு தெரியும்? இந்த காலத்தில் நன்மை செய்வதற்காக தான் கர்த்தருடைய சாணத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த காலத்துல நீங்கள் நானும் மௌனமா இருக்கும்படி தேவன் சொல்லவில்லை. நீங்கள் நானும் கிரியை செய்ய வேண்டிய ஒரு காலத்திலே வந்திருக்கிறோம். இது மௌனமா இருக்கிற ஒரு காலம் அல்ல. நீங்கள் நானும் ஆண்டவருக்காக கிரியை செய்ய வேண்டிய ஒரு காலம். நம்மளால முடிந்த அளவுக்கு கிரியை செய்ய வேண்டியதா இருக்கிறோம். இந்த அம்மா ஓடி போய் ஊருக்குள்ள போய் சொல்லி கூட்டு வந்தாங்க போடல, ஆண்டவருக்கும் அவரோடு இருந்தவர்களுக்கும் பணிவிடை செய்தார்கள். இருந்து செய்தி பரவி 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 முதலாவது வியாதிஸ்தர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் மற்றவர்கள் கொண்டு வந்தாங்க. அடுத்து பார்க்கிறோம், பட்டணத்தில் உள்ள எல்லாரும் பட்டணத்தார் எல்லாம் அங்க வந்தார்கள் பார்க்கிறோம். அப்ப நாம அடிப்படையிலே சில காரியங்களை இந்த யூதஸ்ரீனுடைய வாழ்க்கையிலிருந்து சீமோனுடைய மாமியிலிருந்து மாமியுடைய வாழ்க்கைக்கு நம்ம அருகில் இருக்கிறோம். எங்க அம்மா விதவையா இருந்தார்கள், முது வயதுள்ளவர்களா இருக்கிறார்கள்.
காய்ச்சலிலே படுக்கையில் இருக்கிறாங்க, அவங்களால எழுந்திருக்க முடியவில்லை. சோதரம். அடுத்து சுகமானவுடன் கிறிஸ்துவுக்கும் உடனிருந்தவர்களுக்கும் பணிவிடை செய்தார்கள். இதை கேட்டு பிணியாளிகள் இயேசுவை தேடி மற்றவங்க கொண்டு வந்தாங்க. பிணியாளிகளையும் பிசாசுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. கடைசியா பார்க்கிறோம், பட்டணத்தார் அனைவரும் இயேசுவோடு வந்தார்கள். அப்ப நம்ம நல்ல ஒரு முன்மாதிரி, பெயர் சொல்லப்படாத இந்த யூத ஸ்திரியா இருக்கிற சீமோன் மாமி. இரண்டாவதாக நம்ம பார்க்க போறது சமாரிய ஸ்திரீ. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அவங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இதை முழு வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. அவள் மேலோட்டமாய் சில வசனங்களை சொல்லிட்டு போகிறேன். 4ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வரைக்கும் வாசிங்க. இதுல பாருங்க, இதுல முதல்ல இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே வந்தார். இயேசு கிறிஸ்து சமாரியா வழியாய் கடந்து போகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருந்தபடி இந்த அதிகாரத்திலையும் சொல்லியிருக்கிறது, பொதுவாக யூதர்கள் சமாரியா வழியாய் கடந்து போக மாட்டாங்க. இஸ்ரேலுடைய வரைபடத்தை பைபிள் பின்னால் இருக்கிற படத்தை பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய வரைபடத்திலே மேல கலிலேயா இருக்கும், நடுவுல சமாரியா இருக்கும், கீழே யூதேயா இருக்கும். நான் சொல்ல சரிதானா? மேல கலிலேயா, நடுவுல சமாரியா, கீழே யூதேயா இருக்கும். இந்த கலிலேயா யூதேயா பார்க்கணும்னாலும், யூதேயா கலிலேயாவுக்கு போனாலும் சுத்தி தான் கடந்து போவாங்க. யோர்தானை கடந்து சுத்தி போவாங்க, சமாரியாவுல போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சமாரியா இருப்பவர்கள் அந்த நாட்களிலே தீண்டத்தகாதவர்களாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் புறஜாதிகளாக அன்றைக்கு இவர்களால் எண்ணப்பட்டு அந்த தெருக்கள் வழியாக ஊருக்குள்ள போக மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லைகளை கடந்தவர், பாரம்பரியங்களை கடந்தவர், கட்டுப்பாடுகளை கடந்த ஆண்டவர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. செபுலோன் நப்தலி குறித்து எழுதியிருக்கிறது. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈடுபடுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலோ யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இங்க என்ன சொல்லிருக்குன்னா, இந்த புறஜாதியாருடைய கலிலேயா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. ஏற்கனவே கலிலேயா இருக்குது, அங்க யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா புறஜாதியாருடைய கலிலேயா என்று சொல்லி சமாரியாவின் பகுதிகளே சில ஊர்கள் இருக்கிறது. அந்த புறஜாதியாருடைய கலிலேயான்னு சொல்றது என்ன அப்படின்னா, அங்கே யூதர் அல்லாதவர்கள் வாழ்ந்தார்கள். முதல் காரணம். இரண்டாவது, அந்த ஊர்கள் எல்லாம் ஏற்கனவே கல்லறை இருந்த ஊர்கள். அந்த கல்லறைகள் எல்லாம் இடிச்சிட்டு அங்கே வீடுகள் கட்டி அங்கே இந்த மக்கள் குடியிருந்தார்கள். ஆகவே யூதர்கள் அந்த ஊருக்குள்ள போக மாட்டாங்க. இந்த சமாரியர்கள் யார் அப்படின்னா, இவங்க ஒரு காலத்தில் யூதர்கள் தான். இவங்க மற்றவர்களை திருமணம் செய்தபடினாலே அவர்களை இவங்க தள்ளி வச்சுட்டாங்க. இவங்க புறஜாதி மக்கள் என்று சொல்லி தள்ளி வைத்தார்கள். என்ன நம்ம படிப்போம், புறஜாதி மக்களை அந்த நாட்களில் நாய்கள் என்று சொன்னாங்க. யூதர்கள் அவர்கள் நாய்கள் தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதனால அந்த வழியா யாரும் போக மாட்டாங்க, அந்த ஊருக்குள்ள வந்து யாரும் போக மாட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த வழியா கடந்து வருகிறார். இவரும் ஒதுக்கி போகலாம், ஏன்னா இவர் யூதர். ஆனா அப்படி இவர் போகாம மற்றவர்கள் போகாத வழியிலே, யூதர்கள் போகாத வழியிலே சமாரியாவுக்கு உள்ள கூடி இந்த இயேசுவானவர் கடந்து போகிறார். அப்ப இயேசு முதல்ல பாரம்பரியங்களை, ஊர் கட்டுப்பாடுகளை, ஊர் ஜாதிய காரியங்களை, அந்த ஊரில் இருந்த எல்லாரும்
அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். தடைகளை மாற்றுகிறவர், எல்லைகளையும் மாற்றுகிறவர், பாரம்பரியங்களை உடைக்கிறவர் நம்ம இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, அதை எப்படி சனிக்கிழமை கல்யாணம் வைக்கிறான், அதை எப்படி சாயந்தரம் கல்யாணம் வைக்கிறான், செவ்வாய்க்கிழமை எப்படி இந்த காரியங்களை செய்யலாம்? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், 7 நாள் என்னால உண்டாக்கப்பட்ட நாள் தான். 7 நாள் நல்ல நாள் தான். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான். சில கல்யாணத்துல சொல்லுவாங்க, சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிருங்க, சீக்கிரத்தை முடிச்சிருங்க அப்படின்னா. எதுக்கு சீக்கிரத்துல முடிச்சிருங்க? நல்ல நேரம் முடியக்குள்ள முடிச்சிருங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு 24 மணி நேரம் நல்ல நேரம் தான். புரியுதா? நிறைய காரியங்கள் பேசுவோம், அந்த காரியங்கள் இந்த காரியம்லாம் பேசிட்டு தேதி பிக்ஸ் பண்ண போது மட்டும் காலம் நாட்காட்டி தேவை. அது வரைக்கும் மாச காலம் தொங்கும், இத்தனாம் தேதி 7 நாள் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கோ நல்ல காரியத்துக்கோ தேதி பிக்ஸ் பண்ண போது மட்டும் எந்த காலத்துக்கு தருவாங்க? தினசரி காலத்தை தேடி பின்னால திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அதுலதான் ராகுகாலம், யமகண்டம், முகூர்த்தம் எல்லாம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் மனம் திரும்பவில்லை என்று அர்த்தம். நாம இன்னும் சரிப்படலை. சொல்ற வார்த்தை புரியுதா புரியலையா உங்களுக்கு? அல்லேலூயா. நேற்று ஜாதக அடிப்படையிலே நேற்று ஒரு முக்கியமான ஒரு நாள் என்ன யார்ட்ட தெரியுமா? எங்களுக்கு இந்த காலி பெருங்காயத்தை காலம் மாதிரி இந்த வாசல் இருந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியுது. சரியா? நேற்று முக்கியமான நாள் இரண்டாவது பரவாயில்லையே, நீங்களா அது தெரியாமல் இருக்கிறது நல்லது. குறுப்பெயர்ச்சி நான் இல்லை, குறுப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு கோர் வந்து ஒரு கோர் வந்து ஒரு இடத்துல வேற இடத்துக்கு கடந்து போகுதுறாங்க. அதெல்லாம் நமக்கு வேற தேவையில்லை, பொதுவாக சொல்றேன். இதை வச்சு என்ன சொல்றாங்க? நடந்தது கெட்டது நடக்கும், அப்படி நடக்கும், அப்படி நடக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது எல்லா கோள்களையே சிருஷ்டிவரே இயேசு கிறிஸ்து. எல்லா நட்சத்திரங்களையும் உருவாக்குறதும் இயேசு கிறிஸ்து தான். எல்லா லட்சணங்களையும் உருவாக்குறதும் இயேசு கிறிஸ்து தான். அதனால கிரகம்னா கோள் சரிதானா? கோள் சரியில்லை, அப்புறம் நட்சத்திரம் சரியில்லை அப்படின்னா அவங்க வந்து சொல்லும் போதெல்லாம் அப்படியா அது என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரே பரிகாரம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சிந்தி ரத்தத்தை சிந்தி உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாருக்கும் கிரகம் எப்பவுமே நல்லாத்தான் இருக்கும், நட்சத்திரம் எப்பவுமே நல்லாத்தான். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? சோத்திரம். புரியாம இருந்தாலும் சந்தோஷம், புரிஞ்சாலும் சந்தோஷம். சரிங்களா? புரியலன்னா அந்த டாபிக்கே புரியலன்னு அர்த்தம். சரி புரியுங்க. அப்ப இங்க யோசிங்க, இயேசு கிறிஸ்து பாரம்பரியங்களை உடைக்கிறார். மற்றவங்க சொல்றாங்க அது எப்படி சமாளியத்தில் எப்படி போக முடியும்? இல்லை, நான் போறேன், நான் தேவனுக்கு மாறேன், ரட்சிப்பை கட்டளை வந்திருக்கிறேன், நான் போறேன். அப்ப ஊருக்குள்ள நம்ம ஊருக்காரங்க, நம்ம தெரிஞ்சவங்க, இல்ல நம்ம குலப்படி, நம்ம ஜாதிப்படி, நம்ம ஊருப்படி, அந்த படி இந்த படிலாம் சொல்லும் போது நீங்க சொல்லணும், இது எல்லாத்துக்கும் மேற்படி ஒண்ணு இருக்கு, அது இயேசு கிறிஸ்து. அவருடைய போதனை, அவர் எங்களுக்கு இப்படி சொல்லி இருக்கிறார், அதனால இப்படி செய்யணும். இயேசு அப்ப செய்தார். அவர் முதல்ல கட்டுகளை அவர் முறித்தார். ரெண்டாவது, இந்த இயேசு கிறிஸ்து அடுத்த காரியம் என்னன்னா, அங்க போனா சமாரியத்துல போறா, ஒரு தண்ணி கிணத்துல போறா. அங்க தண்ணி கிணத்துல போகும்போது, தண்ணி கிணத்துல போகும்போது ஒரு பெண் அங்க தண்ணி எடுக்க வர்றாங்க. அவர்களிடத்துல இயேசு பேசினார். முதல்ல நீ கவனிக்க வேண்டியது, சமாரியாவுக்குள்ள கூட யூதர் போக மாட்டாங்க, ஆனா இயேசு போனார், பாரம்பரியம் உடைத்தார். ரெண்டாவது, எந்த யூத ரவியும் யூத மார்க்கத்தில் இருக்கிற எந்த ஒரு தலைவரும் பெண்களிடத்துல பேச மாட்டாங்க. கவனிக்கணும். ஏன்னா பெண்கள் ஒரு பொருட்டாக என்னல நினைக்கல. அதனால பெண்களிடத்துல அது பொது இடத்துல பேசவே மாட்டாங்க. அப்படி பேசினா அது நபிமாருடைய தரம் குறைந்து விட்டது என்று அர்த்தமா. அதனால யாரும் பேச மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அங்க தண்ணி எடுக்க வந்த பெண்ணிடத்துல அவர் பேசினார். அப்ப யூத நபிமாருடைய பாரம்பரியங்களை அவர் உடைச்சார். முதல்ல ஜாதிய பாரம்பரியத்தை உடைத்தார். இரண்டாவது, யூத நபிமாருடைய பாரம்பரியத்தை அவர் உடைக்கிறத பார்க்கணும். மூணாவது காரியம் என்னன்னா, இந்த அம்மா எப்ப தண்ணி எடுக்க வந்துச்சு? 6ஆம் மணி வேலை பொருள். 6ஆம் மணி வேலைன்னா எத்தனை மணி? மத்தியானம்
இந்த அம்மா போச்சு. ஏன் போச்சு? அப்பதான் யாரும் வரமாட்டாங்க. தனிக்கிழமையில கூட்டம் இருக்காது, ஆண்கள் யாரும் வரமாட்டாங்க, தெருவில் நடமாட்டம் இருக்காது, மத்தியானம் வெயில். அதனால இந்த அம்மா எடுக்க போகுது. ஏன்? அடுத்தவங்க நல்ல குற்றப்படாது. ஏன்னா இந்த அம்மாவுக்கு பல கல்யாணமானது, எல்லாரும் கேவலமா பேசுவாங்க. அதனால எல்லாரும் மாதிரி பேசுறாங்கன்றதுக்காக யாரும் கடுமைப்படாம ஒளிஞ்சு போனாங்க. அப்ப மற்றவர்கள் இந்த அம்மாவை தனக்குறவாக ஒதுக்கி வச்சு பார்க்கிறாங்க, மாடல் லைஃப் சரியில்லைன்னு யோசிச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை தான் தேடி போனார். எத்தனை ஆச்சரியம் பாருங்க. ஊர் ஒதுக்கி வைக்கிறது, கடிமாறு ஒதுக்கி வைக்கிறாங்க, அப்புறம் ஜனங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஒதுக்கி வச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை தேடி தான் பேசினாங்க. அது முதல் பகுதி இயேசுவை பார்த்தோம்னா அவர் அன்னைக்கு இருந்த பாரம்பரியங்களை, கட்டுப்பாடுகளை, எல்லைகளை இயேசு முதல்ல உழைச்சார். ரெண்டாவது இந்த அம்மாவை வாழ்க்கை பாருங்க, இவங்க வந்து தண்ணி எடுக்க வந்தாங்க. அப்போ இப்போ உங்க பின்னாடியே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்க சூழல் இருக்கிறது. இந்த சூழலே அவங்க தண்ணி எடுக்க வர்றாங்க. இப்ப வந்த இடத்துல என்ன நடக்குன்னா, இயேசு அங்க வந்து உட்காந்துருக்காரு, இயேசு அங்க வந்திருக்கிறார். இந்த அம்மா கிட்ட வர்றாரு, கூட வந்த சீசன் சாப்பாடு அவங்க கொண்டு போயிட்டாங்க. இயேசு தனியா இருக்கிறார். இயேசுதான் பேச துவக்கிறார். அதை கவனிக்கணும், பேச துவக்கிறது யாரு? ஆண்டோடைய பிள்ளைகள். நம்ம தான் அடுத்தவங்கிட்ட முதல்ல பேசணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அடுத்தவங்களை பார்த்த உடனே சோத்திரம் சொல்றது யாருன்னு சொல்லணும், அவங்க சோத்திரம் சொல்லட்டும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம இன்னும் ஆண்டுடைய பிள்ளை இல்லை. கனம் பண்ணுவதிலே ஒருவர் முந்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி மற்றவங்க மாதிரி பார்க்கும்போது நம்ம தான் என்ன செய்யணும், பேசணும். நீ வெள்ளக்காரங்களை பாருங்க, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்காலும் ரட்சிக்கப்படலையோ, அவன் சுபாவம் என்ன தெரியுமா? அவன் முகத்தை பார்த்துட்டாலே ஹலோ அப்படின்னா பார்த்துருக்கீங்களா? அவன் ரோட்ல போவான், யாருமே தெரியாது, ரோட்ல போற ஆளை பார்த்தோன்னா ஹலோ அப்படின்னு போவோம். ஏன்னா ஒரு ஆள் முகத்தை பார்த்தாலே பேசிடுவோம். நம்ம எப்படி தெரிஞ்சா இருக்கும், சொந்தக்காரங்களா இருக்கும், விசுவாசியா இருக்கும், அப்படி பார்த்துட்டு அவர் சொல்லட்டும், அவர் ரோத்திரம் போடட்டும், நம்ம தரக்கணும் ஜாஸ்தி. ஆனா இயேசு அப்படி இல்லை, இவர் தான் பேச துவக்கினார். இவர் பேச துவக்கிறாரு. எப்படி துவக்கிறார் பாருங்க. இயேசு அவரை நோக்கி, இப்ப நம்ம தள்ளிட்டு வந்திருக்கு, இது அப்ப ஆத்திர கேட்கிறது, ஆகிறது எப்படியாவது பேச ஆரம்பிக்கணும். அதுதான் அவர் வேலை. இது பேர் தான் கான்வர்சேஷனல் எவாஞ்சலிசம்னு சொல்றோம். பேசி என்ன செய்யணும், பேசி மூலமா அவங்களுக்கு பேச சொல்லணும். எப்படியாவது பேசணும். பேசாமதான் நம்ம தான் பேசவே மாட்டோமே. நான் சொல்ற பேசாத வேலை இருக்கும். புரியுதா? நம்ம என்ன செய்ய மாட்டோம், கொஞ்சம் பேர் கூட சொந்த பந்தங்களோட பேசவே மாட்டோம். அதை எப்படி சொல்ல முடியும்? உறவு முறை இல்லைன்னா, பழக்கம் இல்லைன்னா, ஐக்கியம் இல்லைன்னா சுவிசேஷம் சொல்ல முடியாது. நாம் கற்று அறிந்திருக்கோம், நாம் அபிஷேகம் பெற்றுவிட்டோம், ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், மற்றவங்களாம் ஆண்டவர் அறியல என்று சொல்லி நம்ம அநேக டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து வழியே போய் நம்மகிட்ட பேசினார். ஒரு யூதர் ரவி, ஜனங்களுக்குள்ள உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர், சீசர்கள் கூட வந்திருக்காங்க. அதையெல்லாம் அவர் யோசிக்காம அவர் தான் முதல்ல பேச்ச ஆரம்பிச்சார். பேச்ச தாக்கத்துக்கு தான் சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த அம்மா என்ன ரிப்ளை பண்ணிச்சு, நீர் யூதராக இருக்க சமாரிய ஸ்திரீயால் என்னிடத்துல தாக்குதா எப்படி கேட்கலாம்? அப்ப இந்த அம்மா இயேசுவை எப்படி அறிந்திருக்கிறது? யூதனா அறிந்திருக்கு. இவர் யூதன், நம்ம சமாரியன். இந்த அம்மாவுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. என்ன தாழ்வு மனப்பான்மை? நம்ம சமாரியரு, நம்ம அடுத்தவங்க முகத்துல முடிக்க கூடாது, நம்ம அடுத்தவங்களுக்கு தண்ணி குடிக்க கூடாது, அவங்களாம் யூதர்கள், அவங்க உயர்ந்த ஜாதிக்காரங்க என்று நம்ம இயேசுவை சொல்லணும். அப்ப இந்த அம்மா முதல்ல இயேசுவை அறிந்தது எப்படின்னா யூதர் என்று அறிந்தது. ரெண்டாவது நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா, நேரத்தில் வேகமாக சொல்லிட்டு போறேன். 12வது வசனத்தை வாசிங்க. 12வது வசனம். இப்ப எழுதுறத வீட்டை வாசி சொல்லுங்க. முதல்ல நீ யூதர் அப்படின்னுச்சு. ரெண்டாவது கேட்குது, நீ யாக்கோபோட பெரியாரா? யாக்கோபு யாரு? நம்முடைய முற்பிதான். பழைய படம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இயேசுவை தான் யாரும் தெரியல. ஒரு பழைய படம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சமாரியருக்கு பழைய படம் தெரியும்ல. ஆனா நம்ம சொல்றது நீ யாக்கோபோட பெரியவரா? ஏன்னா நீ தண்ணீருக்கு இங்கே வர வேண்டியது இல்லை, ஜீவத்தோடு உங்களோட உள்ளத்திலிருந்து ஊருங்கிறீரே,
அப்ப நீங்க யாக்கோவோட பெரியவரா? அடுத்த கேள்வி. அடுத்து மூணாவது என்ன சொல்லி பாருங்க, 19வது வசனத்தை வாசிங்க. 19. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று. இது மூணாவது எப்படி பாக்குது? தீர்க்கதரிசி என்று பார்க்கிறேன். தண்ணீர் வந்து சொல்லுச்சுல, அப்ப இவர் சொன்னாரு, நீ போய் உன் வீட்டுக்காரரை கூட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா யோசிக்குது. அப்பதான் அவர் சொல்றாரு, இருக்கிறவங்க எனக்கு புருஷன் இல்லை, ஏற்கனவே உனக்கு பல பேர் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு ஒண்ணு இந்த அம்மா பயந்து போயிடுச்சு. ஐயோ, கடந்த காலத்துல அவர் சொல்லிட்டாரே அப்படின்னு. முதல்ல நீங்க யூதர் இருந்துச்சு, யாக்கோவோட பெரியவரான்னு கேட்டுச்சு, இப்ப சொல்லுது நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்து நம்ம என்ன செஞ்சு பாருங்க. தீர்க்கதரிசி சொன்னது 25வது வசனத்துல வாசிங்கன்னா, ஊருக்குள்ள போய் இயேசுவிடத்துல சொல்லுது, ஆண்டவருக்கு சொல்லுது, மேசியா வருவான்னு எனக்கு தெரியும், அவர் வந்து எல்லாரும் சொல்லுவாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து மேசியா வருவாருன்னு நம்ம அறிவிச்சிருக்கு. அவர் வந்து எல்லா காரியத்தையும் சொல்லுவாருன்னு. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், அவரை தொழுது கொள்ளும்போது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும், அவரை எங்க தொழுது கொள்ளும் காலம் வருகிறதுன்னு சொல்லும்போது நம்ம சொல்லுது கிறிஸ்துங்கிற மேசியா வருவாருன்னு தெரியும், அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாரு. முதல்ல யூதர் இருந்துச்சு, ரெண்டாவது யாக்கோவும் பெரியவரான்னு கேட்டுச்சு, மூணாவது தீர்க்கதரிசி இருந்துச்சு, இப்ப மேசியா வருவார் வந்து இயேசுறாரு, உன்னை பேசிக்கிறவரே அவர் தான் அப்படிங்கிறாரு. இப்ப இயேசுவை மேசியாவாக நம்ம கண்டுகொண்டது. படிப்படியாக மேல வந்து பாருங்க, மேசியான்னு தெரிஞ்ச மாத்திரத்துல இப்ப உடனே அந்த அம்மா ஊருக்குள்ள ஓடுது. ஊருக்குள்ள ஓடி அங்க போய் பேச பாருங்க. 39வது வசனம் வாசிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் அது நம்ம சொல்ற வார்த்தை கவனிச்சீங்களா? எப்படி பேசுறது? ஊருக்குள்ள மேசியா சொன்னாருன்னு சொல்லல, தீர்க்கதரிசி சொன்னாருன்னு சொல்லல, ஒரு யூதன் சொன்னாருன்னு சொல்லல. அது பயன்படுத்துற வார்த்தை பாருங்க, சாதாரண சொல்ற மாதிரி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னா அவரை வந்து பாருங்கள். ஒரு சாதாரண மனுஷன் இருக்காரு, அவங்க செஞ்சதெல்லாம் சொல்லிட்டாரு, ஆனா நீங்க ஊருக்காரங்க, நீங்க வந்து பாருங்க. அது ஒரு பட்டியம் கொடுது, அவர் கிறிஸ்து தானோ என்றார். ஒருத்தர் வந்து நான் செஞ்சதெல்லாம் சொல்லிட்டாரு, நீங்க நாடு வந்து பாருங்க, அவர் கிறிஸ்து தானோ அப்படின்னு செக் பண்ணுங்க. இதுதானே சொல்ற வேலை, வேற ஒண்ணு. பேச கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்னால் வந்து சிறுவேலை ஒதுக்கி அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள்ல உயிர்த்தெழுந்து நமக்காக பிதாவின் வாசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். இப்படிலாம் விசுவாச பிரமாணத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. லட்சத்துக்காக 4 படி 7 படி அதெல்லாம் உண்மையே இல்லை. சிம்பிளாக நம்ம சொல்லுது, அவர் கிறிஸ்துதானோ என்று வந்து பாருங்க. அவர் தெரிஞ்ச பாசையில அவருக்கு புரியுற விதத்துல இயேசுட்ட வந்து பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, சர்ச்சுக்கு வந்து பாருங்க. ரொம்ப எளிமையா நம்ம பேசுறாங்க, சமாரிஸ்ல பேசுறாங்க, பேர் இல்லை. அந்த அம்மாவுக்கு எங்க பேர் நமக்கு தெரியாது, பைபிள் ரெக்கார்ட் பண்ணல, ஊருக்காரங்க எல்லாரையும் போய் சேலஞ்ச் பண்ணுது. எனக்கு ஏன் காரியத்தை அவர் சொல்லிட்டாரு, நீங்க வந்து பாருங்க அவர் கிறிஸ்தானோ. அவர் முதல்ல சொல்லுச்சு, கிறிஸ்து எனப்பட்ட மேசியா வந்து சொல்றாரு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உன்னை பேசிட்டு அவர் தான். அப்ப இந்த அம்மாவுக்கு கிறிஸ்து தெரிஞ்சு போயிருச்சு. தான் கிறிஸ்து என்று அறிந்தவரை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக நான் கிறிஸ்துவை கண்டுகொண்டேன், நீங்க இந்த அறியாம இருக்கீங்களே, மூடனா இருக்கீங்களேன்னு நம்ம சொல்லல. அது சொல்லுது, ஒருத்தர் காரியங்களா சொல்லிட்டாரு, நீங்களும் வந்து பாருங்க அவர் கிறிஸ்துதானோ செக் பண்ணி பாருங்க. இதான் சுவிசேஷ விதம். ஜனங்களோட கலந்து அவங்க மொழியில அவங்களுக்கு புரியுற விதத்துல இந்த அம்மா அழகாக சொல்லுகிறது. இப்ப அவங்க வர்றாங்க, அவங்க வந்தாங்க, வந்து இப்ப 42வது வசனத்தை வாசிங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, வந்து இயேசுட்ட வந்துட்டாங்க, இயேசுடைய வார்த்தை கேட்டாங்க. கேட்டதுக்கு பிறகு அந்த அம்மா சொல்லுது, என்ன சொல்லுச்சு? நீ சொன்ன சமாதி ஸ்திரீயாக உன்னுடைய சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து கொண்டோம், அறிந்து அவர் விசுவாசிக்கிறோம். இந்த அம்மா கிறிஸ்துதானோ வார்த்தை சொல்லிச்சு,
அவங்க சொல்றாங்க, நீ சொன்னதுக்காக இல்லைன்னா நாங்க வந்தோம், அவருடைய வார்த்தையை கேட்டோம். அப்ப என்ன அர்த்தம்? நீ கொஞ்சம் பேர் என்ன செய்யணும் தெரியுமா? இயேசு பத்தி சொல்லுவாங்க. சொல்லிட்டு வாங்க வாங்க வாரம் நம்ம கூடி நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணுவோம், அல்லது அங்க போவோம் இங்க போவோம், இதைத்தான் சொல்லுவாங்க. இயேசுவிடத்திலே விடுவது இல்லை, இயேசுடைய வார்த்தையை கேட்க அனுமதிக்கிறது. நிறைய பேர் தங்களுடைய சொந்த அறிவுகளை சொல்லுகிறார். ஒருத்தர் சொன்னாங்க, நம்ம மக்கள் அதை சொன்னாங்க, எங்க இந்த சர்ச்சுக்கு வந்த அவங்க அடுத்தவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாது, அடுத்தவங்க வீட்டில் தண்ணி குடிக்கக்கூடாது, சொந்தக்காரங்க செத்தா அந்த வீட்டுக்கு போகக்கூடாது. நீங்க நேர்மாற பைபிள் சொல்லு. விஷயம் உங்களுக்கு புரியுதா? பைபிள் என்ன சொல்கிறது? விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிறோம், துக்க வீட்டுக்கு போறது நலம், சாவு வீட்டுக்கு கண்டிப்பா நீ போறது பைபிள் சொல்லுது. நம்ம ஆளுங்க என்ன சொல்றாங்க? துக்க வீட்டுக்கு போகாது, அடுத்தவங்க வீட்டில் சாப்பிடாது, அடுத்தவங்க தண்ணி வாங்கி பிடிக்காது. அப்பதான் இயேசுவோட கூட இருப்பார், நல்லபடியா இருக்க முடியும். இந்த சோசி சொல்றாங்கல்ல, குறி சொல்றவங்க இருக்காங்கல்ல, அவன் என்ன சொல்லுவான்னா, ஒரு பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது 4 பேருக்கு தெரியாம எலுமிச்சம்பழம் வாங்கிக்கலாம். பார்த்துருக்கீங்களா? கூவாத சேவன் கொண்டுவான், ஆனா எதுக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. மருந்து சொல்லுவான், பேர் சொல்லாதது வாங்கிடுவான். மருந்துக்கு பேரே என்னது? நீ கிராமத்துல கடலை பேர் சொல்லாத கொடுங்கன்னு கேளுங்க, அவனுக்கு தெரியும். ஏன்னா பேரை சொல்லக்கூடாதான், பேர் சொன்னா நீ எதுக்கு வாங்குற அது பக்கத்தால் தெரிஞ்சு போயிடுமா, கேட்டு வாங்கலாம். இந்த வயசுல உனக்கு யார் சொன்னா அவர் பிராடாச்சே சொல்லிவிடுவாங்க. இதுதான் என்ன செய்யுது? யாருக்கும் தெரியும், யாருக்கும் சொல்லாம அப்பதான் யுவாக்களோடும் அந்த இருந்தாலும் அடுத்த ஆள்கிட்ட பேசக்கூடாதுங்கிறது, அடுத்த சபையாள்கிட்ட பேசக்கூடாதுங்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? எல்லார்ட்டையும் பேசணும், எல்லார்ட்டையும் பாதுகாப்பு. அச்சவங்க ஒதுக்கி வச்ச சமாரி ஸ்திரியவே இயேசு தேடி போய் தண்ணீர் கேட்டாருன்னா நீங்க நாங்க எப்படி இருக்கணும்? யோசிக்கலாம். உங்களுக்கு ஆரம்ப நாளுக்குள்ள ஒரு ஐயா சொன்னாங்க, குஜராத்ல அவன் ஊழியத்துக்கு போகும்போது அவங்க ஒரு சைவம், அவங்களுக்கு காட்டு கோழியை அறுத்து கொண்டு வந்து சமைச்சு முன்னால வச்சுட்டாங்க. அப்ப இவர் பார்க்கிறாரு, இவன் சாப்பிட மாட்டேனேன்னு. அவர் பக்கத்துல இருக்க மூத்த ஊழியக்காரர் சொன்னாங்க, அதெல்லாம் தெரியாது, நீ சாப்பிட்டா தான் அவன் நம்மளை ஏற்றுக்குவான், அதெல்லாம் கண்டிப்பா நீ சாப்பிட்டே ஆகணும்னா. அவர் சொல்லும் போது எனக்கு விளையாட தெரிவிச்சு இருக்கு, நான் பெரிய காரியமானு. நான் ஒரு முறை மாட்டிட்டேன். ஒரு மலையில போய் என்னை கூட்டு போனாங்க. போன உடனே தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி பார்த்தா எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, மலை மேல சும்மா ஒரு அடிக்கு ஒன்று தண்ணி வருது. மரத்துல கிடந்தது இருக்கும், மலையில தண்ணி நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு வாங்கி வாயில வச்சா சுத்த கசப்பு, வாங்கி வருது. தண்ணி கொடுத்தாலும் முன்னால சம்பளம் கொடுத்துட்டு முன்னால நிக்குது. இப்ப என்ன செய்ய முடியாது? இது போக முடியாது. நிலதடியும் கொண்டு போல குடிச்சுதான் வரி. அப்புறம் தூரத்துல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் இதே மாதிரி தான் ஒரு கோழி அறுக்க, அந்த காட்டில் அவங்க வளர்க்குற கோழி அறுத்து கொண்டுட்டாங்க. அது மேல ரோகத்தை கூட அவங்க கொடுங்க, அது சரியா வாட்டலை கொடுங்கல, தோலையும் உரிக்கலை, சுத்த கருப்பு கலரா இருக்குது. என்னது? குழம்பு சுத்த கருப்பு கலரா இருக்கு கோழி குழம்பு. அதை பார்த்தாலே நமக்கு ஒரு பால் இருக்கு. அப்ப பால் கொண்டு வர்றாங்க, சொந்தமா மாடு வச்சிருக்காங்க, பசு மாடு வச்சிருக்காங்க. அவங்க தயிர்ல எனக்கு தெரியாது, மோர்னு எனக்கு தெரியாது, ஏன்னா வைக்க தெரியாது. அதெல்லாம் பீச்சு அப்படியே குடிக்கிறான், அவ்வளவுதான். யோசிச்சு பார்த்தேன், என்ன சொல்லி தெரியல, வழி இல்லை. எங்க அம்மா சொல்லுவாங்க, நண்டுதிங்கிற ஊருக்கு போனா நடுத்துண்டு எனக்கு சொல்லணுமா, எனக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்லாதாரு. வழி இல்லை, சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே கீழே மேலே என்னமோ செய்வது இருக்கு, மகதி பதமா இருக்கு. இது நடக்குது. முடிச்ச உடனே காணிக்கை கொண்டு வந்தாங்க. காணிக்கை என்ன பண்ணுறாங்க தெரியுமா? வைக்கிறது, மாட்டுப்பட வைக்கிறது இருக்குல்ல, அதை கட்டி ஒரு என்ன சொல்லுவோம், கட்டு ஒரு கட்டு கொண்டு வந்து முன்னால வச்சுட்டாங்க, வைக்கிறது காணிக்கை வாசல். அடுத்து வராது பெருக்குமாறு, பெருக்குவோம்ல, பெருக்குமாறு அந்த என்ன சொல்லுவோம், ஈச்ச மாதிரி கிடையாது, இந்த பெருக்குமாறுனா
இதை கொண்டு போய் மார்க்கெட் போய் வித்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போகணும். எதுக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னா, அவர்களோடு கலந்தால்தான் அவர்களிடத்துல பேச முடியும். நாம யாரு, எங்க சாப்பாட்டு முறை என்ன, அல்லது நாங்க எவ்வளவு படிச்சிருக்கோம், எவ்வளவு பெரிய பணக்காரரு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு சுவிசேஷமே சொல்ல முடியாது. இதான் யதார்த்தம். வேற ஒண்ணு இல்லை. இயேசு யோசிச்சு பாருங்க. பரலோகத்தில் இருந்தவர், பரிசுத்தத்தில் துதியில் வாசம் பண்ணினவர், 24 மணி நேரம் துதி சத்துனாங்க. அப்படி இருந்தவரு மாட்டு தொழுவது தெரிந்திருக்காரு. கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க நாங்கள் இருப்போம். அட்லீஸ்ட் ஒரு கட்டாலும் எடுத்துக்கியா, அட்லீஸ்ட் கொசுமலையாவது கொடுங்க, இதை நம்ம கேட்போம்ல. ஆனா இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்புக்காக இவ்வளவு இப்படி இறங்கினார். அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் நான் தியாகம் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு தான் மற்றவர்களுக்கு இயேசு கொடுத்து அதை என்ன முடியும். அப்ப இந்த சமாரிய ஸ்திரீயிடத்திலே இயேசு விதமாய் வந்து பேசினார். இப்ப இந்த அம்மாவுடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேரம் ஆயிடுச்சு, அதை வேகமாக கடந்து போகிறேன். இந்த அம்மாவுடைய வாழ்க்கையை கடந்து பாருங்க. முதல்ல யூத ஸ்திரியை பார்த்தோம், இங்கே சமாரிய ஸ்திரியை பார்க்கிறோம். இந்த வாழ்க்கையில நம்ம கவனிக்க வேண்டிய காரியங்கள் என்னன்னா, முதல்ல இயேசு இலையில கிடக்கிறார். அவர் சமாரியா போய் நுழைஞ்சாரு, பெண்ணிடத்துல பேசினாரு. அப்புறம் சமாரிய பெண்ணிடத்துல தண்ணீர் கேட்டாரு. சமாரிய ஸ்திரீ யாரும் இல்லாத மத்தியான இடத்துல வந்தாங்க. ஏன்னா எல்லாரும் அவங்கள ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அடுத்து படிப்படியாய் நம்ம இயேசு அறிந்து கொண்டாங்க. ஒரே நாள்ல கர்த்தர் அறிஞ்சு அவங்க விசுவாசத்தில் அறிந்து அபிஷேகத்தை பெற்று அவர் ஆவியில் கூடி குளிச்சிருந்தார். படிப்படியாய் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் தான் அறிந்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு போய் சொல்றாங்க. அதை அவருடைய பாசையில அவங்க புரியுற விதத்துல அவங்க ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவங்க இயேசு பற்றி சொன்னாங்க. இப்ப வந்தவங்க எல்லாரும் ஊருக்காரங்க எல்லாருமே வந்து இயேசுடைய வார்த்தையை கேட்டாங்க. யூத ஸ்திரீயும் பட்டணத்தார் எல்லாரும் கர்த்தரை கேட்பதற்கு காரணமாய் மாறி போனாங்க. சமாரிய ஸ்திரீயும் ஊருக்காரங்க எல்லாரும் கர்த்தரை வருவதற்கு காரணமா இருந்தாங்க. சில பேர் சொல்றாங்க, அவங்க கிறிஸ்தவங்கய்யா, அவங்க பரம்பரையா பைபிளை படிச்சவங்கய்யா, அவங்க பரம்பரையா ஜெபம் பண்றவங்கய்யா. ஏன் இந்த பரம்பரையாவை பத்தி யூதரை பத்தி சொல்லுது, புதுசா வந்து சமாரிய ஸ்திரீ பத்தி சொல்லுது. கர்த்தருக்கு பழைய கிறிஸ்தவங்க புதிய கிறிஸ்தவங்களாம் இல்லை. கர்த்தர் எல்லா தரப்பாரையும் பயன்படுத்த முடியும். ஆண்களை பயன்படுத்த முடியும், பெண்களை பயன்படுத்த முடியும், வயது மீந்தவங்களை பயன்படுத்த முடியும், வாலிப பெண்களை பயன்படுத்த முடியும். கர்த்தர் எல்லாரையும் பயன்படுத்த முடியும். ஆனா அடிப்படை காரியம் என்னன்னா, நாம பெற்ற இன்பத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். யூத ஸ்திரீ பணிவிடை செய்தால் மற்றவர்கள் கர்த்தருக்குள்ள வந்தாங்க. இந்த அம்மா ஓடி போய் சொல்லிச்சு, கர்த்தர் என்னோட பேசினா கடந்த காலத்தை வெளிப்படுத்தி காமிக்காரு, நீங்களும் வந்து பாருங்க, கிறிஸ்தவோ செக் பண்ணி பாருங்க போய் இந்த அம்மா சொல்லிட்டு அவங்க வார்த்தை கேட்டு அநேகர் வந்தாங்க. பாதி பேர் வந்தாங்க, பாதி பேர் வரலன்னு சொல்லல. ஊருக்காரங்க எல்லாரும் வந்தாங்க, ஊராரு எல்லாமே வந்தாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, நீ சொன்னதுனால வந்தோம், ஆனா நீ சொன்னதுனால இல்ல, அவருடைய உபதேசங்களை கேட்டதுனாலே இவர்தான் கிறிஸ்து உலக ரட்சகர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பேர் தெரியாத இந்த 2 ஸ்திரீகளால 2 இதை ஊராக போட்டிருக்கு, அங்க பட்டணத்தார்னு போட்டிருக்கு. ஒரு யூத பெண் பட்டணத்தார கத்திற்குள்ள கொண்டு வந்தாங்க, ஒரு சமாரிய பெண் தன்னுடைய ஊராரை கத்திற்குள்ளே கொண்டு வந்தார்கள். இங்க நீங்களும் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நம்ம சொந்த குடும்பத்தை முதல்ல கத்திற்குள்ள கொண்டு வர பிரயாசம் இருப்போம். நம்ம தெருவை கத்திற்குள்ள கொண்டு வர பிரயாசம் இருப்போம். நம்ம உறவு ஜனங்களை கத்திற்குள்ள கொண்டு வர பிரயாசம் எடுப்போம். ஒரே ஒரு வழி, கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்றவர்கள், கர்த்தரோடு நெருங்கி பழகியவர்கள், கர்த்தர் யார் என்று தெரிந்தவர்கள் மற்றவர்களுக்கு அறிவித்து மற்றவர்களுக்கு வாழ்க்கையினாலே காட்டி அவர்களை தேவனுடைய கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். 2 பேருடைய வாழ்க்கையை யோசிப்பாருங்க. 2 பேரையும் உலகத்தால் ஏற்றுக்கொள்வர்கள் அல்ல, 2 பேரும் பலசாலிகளும் அல்ல, 2 பேருக்கு வித்தியாசமான சூழ்நிலை. ஆனாலும் இந்த 2 பேரும் கர்த்தரை அறிந்தார்கள். இவர்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. இந்த பேர் எழுதப்படாத இந்த 2 பேரையும் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை தாமதமானால் இன்னும் ஒரு சந்ததி உள்ள பற்றி பேசும். பெயர் எழுதப்படவில்லை, ஆனால் ஒரு பெயர் பெற்றவர்கள். நீங்களும் நானும் வெளியே பேர் தெரியாமல் இருக்கலாம், நம்மளை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கலாம்.
நாம் மறைந்து இருக்கலாம், மற்றவங்க பார்வையிலே நம்ம அற்பமாய் சாதாரணமாய் காணப்படலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் பேருண்டாக பண்ணுகிற ஆண்டவர். அவர் நம்மை பேருண்டாக பண்ணுகிறவர், நமக்கு பேருண்டாக பண்ணுகிறவர். நாம நமக்கு பேருண்டாக பண்ணணும், நம்ம பேர் வெளியூர் நினைச்சா அங்க எதுவும் நடக்க போறது இல்லை. மாறாத குழப்பங்களும் வேறு அங்கெல்லாம் இருக்கிறது. நாம மறைந்திருந்து நாம கிறிஸ்துவுக்காக சில காரியங்களை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிறார். நமக்கு பேர் இல்லாமல் இருக்கலாம், பேர் வெளியில்லாமல் இருக்கலாம், கர்த்தர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். ஜோமனமா தேவ சமூகத்தில் இருப்போம். கர்த்தர் கொடுத்து நோக்கி பார்க்கலாம். Thank you, Jesus. பெயர் அறியாத இந்த யூத ஸ்திரீயும் இந்த சமாரிய ஸ்திரீயும் தம்முடைய சொந்த பட்டணத்திற்கும் தம்முடைய சொந்த ஊருக்கும் ஆசீர்வாதமாய் மாறிப்பார்கள். இவர்கள் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றதினாலே தேவனுக்கு பணிவிடை செய்தார்கள், தேவனை குறித்து மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் புரிகிற விதத்திலே அவர்கள் பேசினார்கள். கர்த்தருடைய பட்டணம் வந்தது, முழு ஊரும் வந்தது. நீங்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சீமான் மாமியை போல நமக்கு பலவீனம் இருக்கலாம், குடும்பத்திலே நம்ம நேசிக்க ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு இறந்து இருக்கலாம், நம்ம தனிமையை உணரலாம், அது வியாதி படுக்கையில இருக்கலாம், எழுந்து நிற்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு நம்மை அறிந்திருக்கிறார். அவர் நம்மை தேடி வருகிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறார். அது சமாரிய ஸ்திரீயை போல மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஜாதியை சொல்லி இனத்தை சொல்லி நம்ம ஒதுக்கப்படலாம், ஊரை சொல்லி நம்ம ஒதுக்கப்படலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய குறைவுகளை சொல்லி மற்றவங்க நம்மளை ஒதுக்கலாம். அது பாரம்பரியம், சடங்காச்சாரம், கலாச்சாரம் என்று சொல்லி மற்றவர்கள் நம்மளை ஒதுக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம தேடி வருகிற ஆண்டவர். அவர் ஒருவரை ஒதுக்கிறவர் அல்ல, மற்றவர்களாலே ஒதுக்கப்பட்டவர்களை தேடுகிறவர் அவர். இங்க நீங்கள் எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் கத்திர போட்டு பார்ப்போமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்படி தேவனை சந்தித்து ரெண்டு பேரும் ஆச்சரியமாய் அற்புதமாய் நம்முடைய சொந்த கிராமத்துக்கு ஆசிரமாய் மாறி போனார்கள். இந்த ரெண்டு இன்சிடென்ட்டுமே இயேசுதான் அவர்களை தேடி வந்தார். யூத ஸ்திரீயும் சரி, சமாரிய ஸ்திரீயும் சரி, இயேசுதான் தேடி வந்தார். கர்த்தருடைய கருத்தை அப்படி விட்டு கொடுப்போமா? ஹalleluya. இன்றைக்கு இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்து தேடி வந்திருக்கிறார். நம்ம சூழ்நிலையை அறிந்து தேடி வந்திருக்கிறார். நம்முடைய சமூகங்களை அறிந்து தேடி வந்திருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை அறிந்து அவர் தேடி வந்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை அறிந்து அவர் தேடி வந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், அவருடைய குடும்பங்களை மாற்ற முடியும், அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க முடியும். சகல ஜனங்களுக்கு முன்னால அவர் உங்களை உயர்த்த முடியும். அவருடைய கரங்களை அப்படி மர்ப்பணம் செய்வோமா? தேங்க்யூலா. ஆண்டவரே, யூத ஸ்திரீ போல சமாரிய ஸ்திரீ போல மாற்றுங்கம்மா. ஆண்டவருக்கு கேட்போமா? யாரும் குறித்து சத்தத்தை உயர்த்தி சுருக்கமாக சொல்லிக்கலாம்.